இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2K மட்டும் இல்லை, எல்லா ஏஜ் மக்களுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிக்ட் ஆகுறாங்க. ட்ரக் யூஸ் பண்ணாதான் அடிக்ஷன், போனோகிராஃபி பார்த்தா தான் அடிக்ஷன், இல்லை ஏதாச்சும் ஒரு போய் மாட்டிக்கிட்டா தான் அடிக்ஷன் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. 2024 கண்ணை மூடி கண்ணை திறந்ததுக்குள்ளே ஓடிடுச்சு. இப்போ நம்ம புதுசாக 2025 நம்மளை செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் அடிக்ஷனை பற்றியும், டோபமைனோட சிம்டம்ஸ் அண்ட் ரியாக்ஷன், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, நான் எப்படி வெளியே வந்தேன், இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் சித்திக் ஷாம். வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு S4I ஃபேமிலி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் தருது, இதோட சிம்டம்ஸ் என்ன, இதோட ரிஸ்க் என்ன, இது எப்படியெல்லாம் நம்மளை பாதிக்குது, அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. இப்போது டோபமைன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கோங்களேன். அந்த டோபமைன் வந்து நம்ம உடம்புல வந்து 2 டைப்பாக ரிலீஸ் பண்ணும். ஒன்று வந்து டானிக் ரிலீஸ், இன்னொன்று வந்து ஃபேசிக் ரிலீஸ். டானிக் ரிலீஸ்ன்றது நம்ம நேச்சுரலாகவே நம்ம பாடிக்குள்ளே ஒரு செக்ரிட் ஆகிற ஒரு பேஸ்லைன் கெமிக்கல்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டெவலப், நம்ம எப்படி சொல்கிறது, வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது, டோபமைன் எங்கெங்கெல்லாம் ஹிட் ஆகும்னா, மணி வர மெசேஜை பார்க்கும்போது ஆகலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணும்போது ஆகலாம், படம் பார்க்கும்போது ஆகலாம், பாட்டு கேட்கும்போது ஆகலாம், இல்லை ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது ஆகலாம். இந்த மாதிரி பல இடத்துல நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் ஹிட் ஆகிறதுக்கு தான் டோபமைன். டோபமைன்லேயே 2 டோபமைன் இருக்குது, ஹை டோபமைன், லோ டோபமைன். இந்த லோ டோபமைன் எப்போலாம் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி. ஏன் ப்ரோ ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கோம் ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட்டை பற்றி யோசிச்சே இருக்கிறது வந்து உங்களை எப்பவுமே லோ பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த லோ டோபமைன் தான் யூஸ் ஆகுது. இப்போ இதுவே ஹைனா உங்களை எப்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக வச்சுக்கணும், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது பாடி பில்டிங் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்மளை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மணி சம்பாதிக்கிறது, இல்லை நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறது, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த ஹை டோபமைன் தான் யூஸ். காலகட்ட வரைக்கும் அடிக்ஷனுன்றது வந்து சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இதுக்காக மட்டும்தான் இந்த அடிக்ஷனுன்ற வார்த்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கோவமாக இருக்காருன்னா வா சாப்பிட போகலான்னு கூப்பிடுறது, இல்லை நான் தனியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறது, எனக்கு பாட்டு கேட்டால் தான் கோவம் போகும்னு சொல்கிறது, இந்த மாதிரி கோவம் வரும்போது பாட்டு கேட்குறதுன்னு சொல்கிறதுமே ஒரு அடிக்ஷன் தான். இந்த மாதிரி பல விதமான அடிக்ஷன் இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லா சின்ன குழந்தை வரைக்குமே எல்லாருமே வந்து ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து திருப்பி அது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாமல் அந்த ரீல்ஸுன்ற ஒரு வார்த்தையை திருப்பி இப்படி ஸ்க்ரால் பண்ணி பெரிய அடிக்ஷனுக்கே உண்டாக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஒர்த்லெஸ். உங்களை நீங்களே வந்து நம்ம ஒர்த்தே இல்லை, நம்ம எதுக்குமே நம்ம வேஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணி உங்களை நீங்களே வந்து இது பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு சிம்டம். செகண்ட் சிம்டம் ஃபீலிங் ஹோப்லெஸ். உங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு வந்து நான் தனியாக இருக்கேன் இப்படின்னு நினைக்க வைக்கும். இது வந்து செகண்ட் சிம்டம். தேர்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன். நீங்களே வந்து என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, என்னால் இது முடியவே முடியாது, உங்களை நீங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது வந்து தேர்ட் சிம்டம். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா நீட் டு ஐசோலேட். நீங்கள் தனியாக பண்ணிப்பீங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தால் உங்களால் போக முடியாது, யாராவது வந்தாலே கிட்ட வந்தாலே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து ஐசோலேட் பண்ணிப்பீங்க. இது ஃபோர்த்து சிம்டம். ஃபிஃப்த்து வந்து ஃபீலிங் டிசீனஸ். எப்போ பார்த்தாலும் சோகமாக, இல்லை டயர்டாக, லேசியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டோபமைனோட ஹிட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதால தான். இதை பார்க்குற நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் பண்ணாமையாடா நீங்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கன்ட்டு. ஆமாம், இது எல்லாத்தையும் நானும் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா,
நம்மளை திருத்திக்கிறது தான் அதுக்கான சொல்யூஷன் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே கோவம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து உங்களால் ஈஸியாக வெளியே வர முடியும். இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 7 days ப்ராக்டிஸ். இந்த 7 days ப்ராக்டிஸ் என்னென்னா, எடுத்த உடனே யாராலையுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 7 days ப்ராக்டிஸ். இது வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் ஒரு 5 hours ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சு, மொத்தமாக அந்த ஹோல் டேயில் 5 hours யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து 4 hours யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் டே 3 hours, நெக்ஸ்ட் டே 2 hours. அப்படி 7வது நாள் உங்களால் நீங்கள் நினச்சாலே ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ப்ரூவோட சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணுறதால நம்மளால் எதுவுமே குறைய போகிறதில்ல. நம்ம அந்த அடிக்ஷன் வந்து குறைக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸில் பண்ணாத. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது பண்ணணும்னு நீங்கள் இறங்கும்போது தான் அது எவ்வளோ கஷ்டன்றது உங்களாலே நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு நாள் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கான ரிசல்ட் வரலை அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதனால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீடு வந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்து குப்பையாக இருக்குது, அதை போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு விட்டுறீங்கன்னு வச்சிங்களேன். அடுத்த ஒரு 3 நாள் வச்சுக்கலாம். அந்த 3 நாளாக அந்த வீடு அப்படி தான் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு நாள் பண்ண வேலையை திருப்பி நீங்கள் அந்த க்ளீன் பண்ணணும்னா 3வது நாள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் க்ளீனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ப்ராக்டிஸ்னு எடுக்க சொல்ல, ஒரு நாள் பண்ணிவிட்டு இதை என்னால் செய்ய முடியலன்னு நீங்கள் பின்னாடி வாங்குறது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராக்டிஸ் தான் எப்பவுமே வந்து ஒரு செயலுக்கு வந்து ஊன்றுகோலாக இருக்கும். ஸோ வந்து நான் செகண்ட் என்ன சொல்வேன்னா, கெஃபைன். நீங்கள் இந்த மில்க் ஐட்டம்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணாமல் கெஃபைன் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு 250% வந்து உங்கள் அடிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம டோபமைனை வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதை ஒரு பேஸ் லைனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த கெஃபைன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் பாத். இது வந்து நீங்கள் கோல்டு வாட்டர் பாத் வந்து ஒரு நார்மல் ஒரு நீங்கள் கோல்டு வாட்டர்னால் ஒரு 14 degree வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக 14 degreeலாம் போகாமல் நார்மல் கோல்டு வாட்டரில் நீங்கள் குளிக்கும்போது 2.5% வந்து குறையும்னு சொல்கிறாங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபோர்த்து வந்து இன்ட்ராக்ட் வித் பீப்புள். இப்போ உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் முதல்ல இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஐசோலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ். இப்போ ஃபுட்டில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஃபுட்டுலேயுமே கண்ட்ரோல் இருந்ததுன்னா அதுவே ரொம்ப நல்ல விஷயம். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. இது வந்து சொல்லி நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ஹெல்த்தியான ஃபுட்ஸ், வெஜிடேபிள்ஸ், இந்த மாதிரி ஹை ஃபைபர் இருக்கிறது, ஹை விட்டமின்ஸ் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா அடிக்ஷனில் இருந்தும் இந்த நார்மல் ட்ரக்கு இது இல்லாமல் எல்லா அடிக்ஷனுக்குமே நம்ம ஒரு ப்ராப்பர் ஒரு டேபிள் போட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு சொல்ல போகிற ஸ்டெப்பு தான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்டெப், பிஸி யுவர் செல்ஃப். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கணும் போது தான் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தோணும், இல்லை வெளியே இப்போது ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி இருக்க சொல்ல உங்களை நீங்களே ஏதாச்சும் ஒரு பிஸி பண்ணிக்கோங்க. இப்போ புக்ஸ் படிக்கிறது, இல்லை எழுதுறது, ஏதாச்சும் ஒரு ஒர்க், உங்களுக்கு பிடிச்ச ஒர்க். இப்போ வந்து மியூசிக் கற்றுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயத்த நீங்கள் உங்களை பிஸியாக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பிஸியாக்க சொல்ல உங்களுக்கு வேறு எந்த எண்ணமுமே வராது. ஸோ வந்து உங்களை நீங்களே எப்போவுமே ஒரு பிஸியாக வச்சுக்க, ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 9 to 5 ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த 5 to 6 ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், 6 to 7 ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த குக்கிங் எல்லாமே வந்து உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமுமே உங்களுக்கு தோண வைக்காது. கண்டிப்பாக இந்த டோபமைன் டீடாக்ஸை கண்டிப்பாக பண்ண முடியும். இதை நானும் பயன்படுத்திட்டு வரேன். என்னாலையும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக உங்களாலையும் இது ஃபீல் பண்ண முடியும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இதை சைனிங் ஆஃப் சித்திக் ஷாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.